பண்ணிக்க கூடாது. கேட்கல, சத்தமா சொல்லுங்க. அந்த அநியாயமாய் வாங்குற எதுவுமே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அவங்களுடைய ஞான குறைவை பயன்படுத்தி, அவங்களுடைய பேதைத்தனத்தை பயன்படுத்தி அபகரிக்க நினைக்கிறது நான் நம்புற ஞானம் கிடையாது, அது சாபம். நிறைய பேர் அதை ஞானம்னு நினைச்சுக்கிறாங்க. இல்லவே இல்லை, அது சாபத்தினுடைய பணம். அது என்னைக்கானாலும் நமக்கு என்னவா முடியும்னா சாபம். அப்போ முதலாவதாக என்னுடைய கையில நான் தொடர்றது எல்லாத்துலேயும் கவனமா இருக்கணும் ஆண்டவரே, கவனமா இருக்கணும் ஆண்டவரே. இந்த கை நீர் எனக்கு சம்பாதிக்கிறதற்கு, என் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு இந்த கையை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. இந்த கையை நான் உமக்கு பிரியமில்லாத எதுலையுமே வைக்காதபடி இந்த கையை காத்து கொள்ளும் ஆண்டவரே. ஃபர்ஸ்ட் ஜெப குறிப்பு. ரெண்டாவது ஜெப குறிப்பு, இந்த கையில யாரிடத்திலேயாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் ஆண்டவரே அதை திரும்ப கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியை கர்த்தர் இந்த கைக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாமா? எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டு வந்தது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. போதும். மூன்றாவதாக ஒரு ஜெப குறிப்பு என்னன்னா, என்னுடைய கை அவசரப்படுகிற கையா இருக்கக்கூடாது. ஆமேன் சொல்லுங்கள். என்ன கையா இருக்கக்கூடாது. சில நேரத்தில் இந்த கையினால அவசரமா இங்க தேவனுடைய மனுஷன் தன்னுடைய அவசரத்தினால தன்னுடைய கையில இருக்கிற கோலை ஓங்கி கண்மலையிலே அடித்தான். தண்ணீர் வந்துருச்சு, ஆனா தண்டனையும் வந்துருச்சு. ஆனால் நம்முடைய கை என்ன கையா இருக்கக்கூடாது. அடுத்து நம்முடைய கை என்ன கையா இருக்கணும்னா, நன்மை செய்கிற கையா இருக்கணும். ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறார். இப்படியே கையை குறித்து நம்ம செய்ய வேண்டியதை நிறைய கர்த்தர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நான் நம்புறேன் உங்க கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. என்னுடைய கையை சுத்தமான கையோடு நான் உயர்த்த ஆண்டவர் பலன் தருவாராக. என்னுடைய கரங்களை கர்த்தர் பார்க்கிறார். என்னுடைய கரத்தோடு கர்த்தருடைய கரம் வருகிற ஆண்டிலே இருக்க போகிறது. என் கரத்தை அவர் பிடிக்க போகிறார். என் கரத்தை ஆசீர்வதிக்க போகிறார்.